ಕರ್ತೃ ನಾಮದ ಮೇಡದ ಅಡಿಮೆ ದೇವನ ಕಡದನೆಲ್ಲ பாதுகாத்து இந்த நாளை தேவ பிரவேசிக்க இறக்கமாறினார். தேவன் அறிவித்த ஒரு வார்த்தை வாசித்து கடன் சொல்லுவோம். நீதிமொழி 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மனுஷனுக்கு செம்மையாக தோன்றுகிற வழி உண்டு, அது முடிவேபடியாக மரண வழி என்று பார்க்கிறோம். ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிற பிரகாரம் மனுஷனுக்கு செம்மையாக தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். ஏன் இப்படி சாலமோன் எழுதுகிறான்னு பார்த்தீங்கன்னா, மனிதன் இப்படியாக அவருடைய இருதயம், அவருடைய சூழ்நிலை, அவருடைய நிலைப்பாடுகள் தகுந்தவள் சிந்திப்பார்கள். ஆனால் இறைவனை பார்த்தீங்கன்னா நீதி நியாயம் அடிப்படைகளாக ஒரு வார்த்தை சொல்லுவார். அதில் மனிதன் எந்த ஒரு காரியங்களை அவன் எடுக்கிறானோ அது முடிவு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய போராட்டக்கூடிய வாழ்க்கை என்று சொல்லுகிறது. நான் வேதத்தில் ஒரு சில மனிதனுடைய அனுபவத்தை பார்க்க போகிறோம். ஏன் இப்படி வேதத்தில் சொல்லியிருக்கிறது, இங்கே என்ன நடந்திருக்கிறேங்கிற ஒரு சில சம்பவத்தை நான் பார்ப்போம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 7லேருந்து வாசிப்போம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 7லேருந்து. இங்கே பார்க்கிறோம், ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதனை பார்க்கிறோம். தேவன் அவனை கூப்பிடுகிறார், நீ கானான் தேசத்துக்கு கடந்து போ, அங்கே உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்க என்று சொல்லுகிறார். அப்போது வரும்போது அவன் லோத்து என்கிற தன் அண்ணன் அவன் கூட வருகிறேன் என்று சொல்கிறான். 2 பேருமே சேர்ந்து வருகிறார்கள். அப்படி கடந்து வந்து அவர்கள் அங்கே தங்கியிருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா கடவுள் அவருடைய ஆசீர்வதிக்கப்படும் போது அவருடைய ஆடுகள் பலமாக பெருகிறது. அவருடைய பெருகு காணப்படும் போது லோத்துடைய ஆடு மேய்ப்பர்களுக்கும் ஆபிரகாமுடைய ஆடு மேய்ப்பர்களுக்கும் சண்டை வருது, யார் எங்கே ஆடுகளை மேய்ப்பது என்று சொல்லிட்டு. இப்படி சண்டை வரும்போது அது ஆபிரகாம் கேள்விப்படுகிறான், நமக்கெல்லாம் சண்டை ஒம்பு வேண்டாம், இந்த தேசமெல்லாம் நம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, நீ கிழக்க போனால் நான் மேற்க போகிறேன், நீ தெற்க போனால் நான் வடக்க போகிறேன், உனக்கு எந்த பக்கம் பிரியமாக இருக்குன்னு கேட்குறான். அதற்கு லோத்து பார்த்திங்கன்னா அவர் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவருடைய தாங்கக்கூடாது இருந்தது. அவருடைய ஆசை மிகுதியாக இருந்தபடினாலே அவள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதும் இல்லாமல் போயிட்டு ஆபுடைய மந்த மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்த மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. இந்த தேசமெல்லாம் நமக்கு முன்பாக இருக்கிறதாலவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் இடதுபுறம் போகிறேன்னு சொல்லுகிறான். அப்போ லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினபடினாலே அங்கே நான் போகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். இந்த யோர்தான் நதி ஓரமாக 2 தேசம் இருக்கிறது, சோதோம் கொமோரா பார்க்க, அது மிகுதியான செழுமையாக இருப்பதனாலே நாங்கள் போயிடுறேன் என்று சொல்லி அங்கே போகிறான் என்று பார்க்கிறோம். அங்கே போய் தங்கி ஒரு சில ஆண்டுகள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 1லேருந்து வாசிப்போம். சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரைமட்டும் குனிந்து, ஆண்டவன்மார்களே, அடியேனுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி ராத்தங்கி காலையில் எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம் என்றார். அதற்கு அவர்கள் அப்படியல்ல, வீதியிலே ராத்தங்கோம் என்றார்கள். அவன் அவர்களை மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவனிடத்தில் திரும்பி அவன் வீட்டிலே பிரவேசித்தார்கள். 18ஆம் அதிகாரம் 19லேருந்து வாசிப்போம். லோத்து குடியிருந்த தேசம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய செழுமையான தேசம். அங்கே செழுமை காணப்படுறதுனால அக்கிரம பாவங்கள் மிகுதியாகிறது. அந்த தேசத்தில் தெய்வ பயம் இல்லாமல் காணப்படுறதுனாலே மனிதனை அடித்து அக்கிரம பாவங்களை செய்து
அவருடைய கூக்குற சதம் தேவனிடத்தில் போய் எட்டினது. அப்போதான் தேவன் பார்த்தீங்கன்னா தூதர்களை அனுப்பி அந்த பட்டணத்தை எப்படி ஆக நீதி நியாயம் இல்லாமல் இருப்பதனாலே அந்த பட்டணத்தை அழித்து போடுவோம் என்று கடந்து வருகிறார்கள். அப்படி கடந்து வந்து தான் அங்கே 19ஆம் அதிகாரத்தை பார்க்கிறோம். அங்கே கடந்து வந்து சொல்லுகிறார்கள். 19 வாசி. படுக்கும் முன்னே சோதம் பட்டணத்து மனிதராகிய வாலிபர் முதல் கிழவர் மட்டுமுள்ள ஜனங்கள் அனைவரும் நானா திசைகளில் இருந்து வந்து வீட்டை சூழ்ந்து கொண்டு லோத்தை கூப்பிட்டு இந்த ராத்திரியின் இடத்தில் வந்து மனுஷர் எங்கே, நாங்கள் அவர்களை அறியும்படி அவர்களை எங்களிடத்தில் வெளியே கொண்டு வா என்றார்கள். அப்பொழுது லோத்தில் வாசலுக்கு வெளியே வந்து தனக்கு பின்னாலே கதவை பூட்டி அவரிடத்தில் போய், சகோதரே, இந்த அக்கிரமம் செய்ய வேண்டாம். இதோ புருஷரை அறியாத 2 குமாரத்திகள் எனக்கு உண்டு. அவர்களை உங்களிடத்தில் வெளியே கொண்டு வருகிறேன். அவர்கள் உங்கள் இஷ்டப்படி செய்யுங்கள். இந்த புருஷர் என் கூரையின் இடையிலே வந்தபடினால் இவர்களுக்கு மாத்திரம் ஒன்றும் செய்ய வேண்டாம் என்றார். அந்த லோத்துடைய வீட்டுக்கு 2 பேரும் போகிறார்கள். அப்படி போகும்போது என்னன்னு பார்த்தா அங்கே ஊரில் இருக்கிறலாம் அந்த 2 பேரும் மனிதர்கள் வந்தார்களே, அவள் எங்கே என்று பார்த்தீங்கன்னா அவர்களை துன்பப்படுத்த பார்க்குறார்கள். அப்போ சொல்லுகிறார், என்னுடைய வீட்டுக்கு கடந்து வந்தாரே, என்னை துன்பப்படுத்தாத, என்னுடைய பிள்ளைகள் வேணா இருக்குது, அவங்கள வேணா என்ன வேணும் பண்ணிக்கோ, என் வீட்டு நிழலுக்கு வந்து என்ன பண்ணக்கூடாது, எந்த ஒரு சேதப்படுத்தக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். அதற்கு அவர்கள் அந்த ஊர் மக்கள் கீழ்ப்படிய மாட்டாங்க. அவர் தேவதூதர் இருந்தனாலே அவர்களை அனுப்பிட்டு அந்த கதவை இழுத்து பூட்டி கொள்கிறார்கள். அந்த ஊர் மக்கள் அந்த வீட்டை சுற்றி வராங்க. அந்த வீட்டை கண்டுபிடிக்க முடியாமல் இருப்பதாக நான் பார்க்கிறோம். 14 வாசிப்போம். இங்கே பார்க்குறோம். அப்போ அந்த தூதர்கள் சொல்லுகிறாங்க, நாளை காலையில் இந்த பட்டணம் அழிய போகிறது. உனக்கு சொந்தக்காரங்கள் உறவினர் யாராவது இருந்தால் அவர்களும் கூட்டி கொண்டு இருக்க சொல்லுகிறார். ஆனால் அந்த வார்த்தைக்கு யாரும் செவி கொடுக்க மாட்டுறாங்க. 2 மகளை திருமணம் செய்கிற மருமக்கள் இருக்கிறாங்க. அவங்க சிரிக்கிறாங்க, இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த 4 பேர் என்ன தேவத்தை அழைச்சிட்டு வராங்க. அப்போ சொல்லுகிறான், நீங்கள் பின்னிட்டு பார்க்காம நீங்கள் அந்த மலைக்கு ஓடி போங்க சொல்லப்படும் போது அவரை பின்னிட்டு பார்த்தீங்கன்னா 25 வாசிப்போம். இந்த 4 பேரில் பார்த்தீங்கன்னா லோத்துடைய மனைவி என்ன பார்க்குறேன்னா, கடவுள் சொன்ன வார்த்தையை மீறி அந்த தேசத்தை பின்னிட்டு பார்த்தனாலே அவள் உப்பு தூணா ஆனாள் என்று பார்க்கிறோம். அதனால் இறை சமூகம் சொல்லுகிற ஒரு மனிதனுக்கு எதெல்லாம் செம்மையாக தோன்றுகிறதோ அது முடிவு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆபத்து உண்டாக்குறது. ஏன்னா நீங்கள் ஆபிரகாம் லோத்துக்கு பார்க்குறோம். அப்போ லோத்து என்ன சொல்கிறேன்னா, ஒரு நல்ல ஒரு சமபூமி, யோர்தான் நதி ஓடுகிற தேசம், அங்கே போனால் தான் தப்பிச்சு கொள்ளலான்னா நல்லா செழுமையாக இருக்கலாம் எண்ணுகிறான். ஆனால் அந்த காணப்படுற தேசத்தில் மக்களை பார்த்தீங்கன்னா அக்கிரமும் பாவங்களும் செய்கிறார்கள். அந்த தேசம் ஒரு பெரிய அழிவு நோய்க்கு ஓடுகிறது என்று பார்க்கிறோம். அந்த தேசம் காப்பாற்றப்பட என்பதற்காக லோத்து குடும்பத்தை கடவுளை இறக்கம் பாராட்ட ஒரு கண்டிஷன் சொல்லுகிறார், இந்த பட்டணத்தினை திரும்பி பார்க்கக்கூடாது என்று சொல்லி. அவளை திரும்பி பார்த்தது ஏன்னா ஒரு பெரிய செழுமையான பட்டணம், அதை விட்டு வெளியே வரத்துக்கு மனசு வர மாட்டேங்கிறது. ஒரு புதிய பட்டணம் போனால் அங்கே எப்படி இருப்பார், மனிதர் எப்படி ஏது இருப்பார்னு சொல்லிட்டு அவர் பிடிவாதமாக இருப்பதனாலே அவர் அதை இழந்து போகிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் இறைமார்க்கம் சொல்லுகிற தேவ சன்னிதானத்துக்குள்ள செழுமை என்பது பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு பெரிய அழிவு உண்டாக்குறது. ஏசியா தீர்க்கதரிசி 38ஆம் அதிகாரம் 1 வாசிக்கும். என்பது நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான்.
இங்கே எசேக்கியேலுங்கிற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான். நம்ம வாழ்க்கையில் சரீரப்பிரகாரம் வியாதி வரப்போல் ஒரு வியாதி வந்துடுச்சு. இன்றைய காலத்தில் ஒரு கேன்சர் வியாதி போல். அந்த வியாதி வந்த பிறகு அங்கே ஏசியா தீர்க்கதரிசியை சொல்லி அனுப்புகிறான். எசேக்கியா மரணம் அடைய போகிறான். அவன் வீட்டுக்காரங்களை ஒழுங்குபடுத்தி அடுத்தபடியாக தேசத்தை ஆளுவதுக்கு ராஜாவாக ரெடி பண்ண சொல்லி என்று அங்கே அனுப்புகிறார். அது கடந்து அந்த ஏசியா தீர்க்க சொல்லுகிறான், உன் வீட்டுக்காரத்தை ஒழுங்குபடுத்தி உனக்கு இருக்கிற வியாதியில் என்ன பண்ண போகிற, சாக போகிறாய் என்று சொல்லி அவன் உடனே கடவுள் பக்கம் செவுறு பக்கம் தன் முகத்தை திரும்பிட்டு அழுகுறான். ஆண்டவரே, என்னை எவ்வளோ உண்மையாக இருந்தேன், உத்தமாக இருந்தேன், நான் சாக வேண்டுமா என்று கேட்குறான். அப்போ அவன் அந்த ஏசியா தீர்க்கதரிசி பார்த்தீங்கன்னா ராஜாவோட சொல்லிவிட்டு அந்த வீட்டில் நடந்து, ஏன்னா ராஜாவோட பெரிய வீடு இல்லையா, நடந்து வருகிறான். அப்படி நடந்து வர மீண்டும் கடவுள் சொல்கிறான், நீ போய் அவனுடைய கண்ணீரை கண்டேன், அவன் ஆயுசு நாளுக்கு என்ன பண்ணுறான், 15 ஆண்டுகள் கூட்டித்தரேன் என்று போய் சொல்லுகிறான். திரும்பி கடந்து சொல்லுகிறான், நீ சாக மாட்டாய், உன் ஆயுசு நாட்கள் 15 ஆண்டு கூட்டி கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறான். அவன் வியாதி குணமடைகிறான் என்று பார்க்கிறோம். 19ஆம் அதிகாரத்தை 1 வாசிப்போம். 39 1 இங்கே ஒரு சம்பவத்தை பார்க்குறோம். எசேக்கியேல் வியாதியிலிருந்து குணமடைந்த பிறகு பக்கத்தில் ராஜாக்கள் எல்லாம் கேள்விப்படுகிறார்கள். பலதானின் குமாரனாகிய மெரோதாக் பலதான என்னும் பாபிலோன் ராஜா எசேக்கியா வியாதிப்பட்டிருந்த ஆரோக்கியமடைந்த கேள்விப்பட்டு அவனுக்கு நிருபங்களை வெகுமானத்தை அனுப்பினார். அப்படி கடந்து வந்த அந்த பிரதானிகள் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, எசேக்கியா தன்னுடைய ராஜரீகத்தில் எல்லாத்தையும் காமிச்சிட்டான். பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை நிறைய கடவுள் கொடுத்துருப்பார். எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்துடக்கூடாது, காமிச்சிடவும் கூடாது. அது எப்பயுமே வாழ்க்கையில் ஆபத்து. இதாங்க நடக்கிறது. இவனுக்கு சந்தோஷம் வந்ததுனால, நிறைய ஆசீர்வதிக்கப்பட்டதுனாலே தான் எதிரி ராஜாக்கிட்ட என்ன பண்ணுறான், அதை காண்பிக்கிறான். உடனே ஏசாயாகிட்ட கடவுள் சொல்லுகிறான், எசேக்கியேல் எவ்வளோ பேர் தப்பு செஞ்சான் பாருங்கள். அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த ஐஸ்வர்யம் கனம் மகிழ்மையெல்லாம் தான் எதிரிகிட்ட காட்டி விட்டான். கண்டிப்பாக எதிரி என்ன பண்ணிடுவான், ஒரு நாள் அதை கொள்ளையடித்து விடுவான். இப்படிப்பட்ட ஒரு மதீனமான ஒரு செயலை செஞ்சுட்டானே என்று சொல்லி தேவன் பார்த்திங்கன்னா ஏசாயை கொண்டு அங்கே சொல்லுகிறான். அப்போ ஒன்று அழுகுறான், ஆண்டவரே இப்படி நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்போ கடவுள் அவனை இறக்கம் பாராட்டி, இந்த சம்பவம் உன்னுடைய வாழ்க்கை நடக்காத உன் பிள்ளைகளோட வாழ்க்கை நடக்க நான் அனுமதிக்கிறேன் என்று சொல்லுகிறான். ஆனால் வாழ்க்கை நமக்கு நிறையா கிருபை இருக்கும், ஐஸ்வர்யம் இருக்கும், நல்ல திறமை இருக்கும். அது எல்லாத்தையுமே சொல்லிடக்கூடாது. சொல்லலாம், ஒரு சிலதை சொல்லலாம். எல்லாத்தையும் சொன்னீங்கன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம இழந்து போயிடுவோம். இப்படிப்பட்ட அந்த ஒரு பெரிய மகிழ்மை கனத்தை அவன் சரியாக பாதுகாத்து கொள்ளாதனாலே அதை இழந்து போகிறான் என்றுப்பா. ஏன்னா எதிரி எப்பயும் பார்த்துக்கிட்டே இருப்பான், நம்ம எப்போ ஏமாற்றலாம், என்ன செய்யலாம், கரெக்டாக கவனிச்சுட்டே இருப்பான். நம்ம எப்போது சமய சந்தர்ப்பம் மாறுகிறதோ நாம் ஏமாற்றி விடுவான். ஆனால் எப்பயுமே சில விஷயங்களை எல்லார்ட்டையும் சொல்லக்கூடாது. நம்பிக்கை சொல்லலாம், ஆனால் எல்லா விஷயம் நீங்கள் சொன்னீங்கன்னு பார்த்தீங்கன்னா அது நமக்கு ஆபத்தாக விடுந்து விடும். இதான் அந்த ஒரு எந்த வாழ்க்கையில் செம்மை என்பது ஒரு பூர்ணம் எது மேன்மை அடைகிறதோ அது வாழ்க்கைக்கு எப்போயுமே ஆபத்தாக நடந்து விடுகிறது. அது இப்படி காரியங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம ஆவிக்கிற வாழ்க்கை நம்முடைய எல்லா நிலைகளும் பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கிறது எல்லாத்தையும் யாரும் சொல்லக்கூடாது. ஒரு சிலர் சொல்லலாம், ஒரு சிலர் கொடுக்கலாம். எல்லாத்தையும் கொடுத்துட்டிங்கன்னா நமக்கு இல்லாமல் சொல்ல போயிடும். எதுவும் சொல்லவும் கூடாது, நமக்கே ஆபத்தாக மாறிடும் அந்த விஷயங்கள். இப்படிப்பட்ட தேவன் அல்லது மனிதனுக்குள்ள என்ன ஒரு மேன்மைக்குரிய விஷயம் இருக்கிறதோ அதை ஜாக்கிரதையாக கையாளணும். நீ யதார்த்தமாக நினச்சி போனீங்கன்னா நம்ம இழப்பு உண்டாயிடும். தொடர்ந்து வாசிப்பு அடுத்தபடியாக 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம்
1 வாசிப்போம். இவைகளுக்கு பின்பு எசேலனாகிய நாபோத்துக்கு எஸ்ரேலிலே சமாரியாவின் ராஜாவாகிய ஆகாபின் அரமனை அண்டையில் ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. ஆகாப் நாபோத்தோடே பேசி, உன் திராட்சை தோட்டம் என் வீட்டிற்கு அடுத்திருக்கிறபடியால் அதை கீரை கொள்ளையாக்கும்படி எனக்கு கொடு. அதை பார்க்கிலும் நல்ல திராட்சை தோட்டத்தை அதற்கு பதிலாக உனக்கு தருவேன், அல்லது உனக்கு வேண்டுமானால் அதில் விலைக்கிரயமான பணத்தை தருவேன் என்றார். நாபோத் ஆகாபை நோக்கி, நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உனக்கு கொடாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக என்றார். இப்படி என் பிதாக்களின் சுதந்திரத்தை உனக்கு கொடேன் என்று எஸ்ரேலனாகிய நாபோத் தன்னுடனே சொன்ன வார்த்தைக்காக ஆகாப் சலிப்பும் சினமுமாய் தன் வீட்டிற்கு வந்து போஜனம் பண்ணாமல் தன் கட்டிலின் மேல் படுத்து தன் முகத்தை திருப்பிக் கொண்டிருந்தார். அப்பொழுது அவன் மனைவியாகிய ஏசபேல் அவனிடத்தில் வந்து, நீர் போஜனம் பண்ணாதபடிக்கு உன்னுடைய மனம் சலிப்பாய் இருக்கிறது என்ன என்று அவனை கேட்டதற்கு அவன் அவளை பார்த்து, நான் எஸ்ரேலனாகிய நாபோத்தோடு பேசி, உன் திராட்சை தோட்டத்தை எனக்கு விலைக்கிரயமாக கொடு, அல்லது உனக்கு ராசியானால் அதற்கு பதிலாக வேறு திராட்சை தோட்டத்தை உனக்கு தருவேன் என்று. இங்கே ஒன்று பார்க்கிறோம். ஆகாப் என்கிற ஒரு ராஜா, ஒரு பெரிய உயர்ந்த மனிதன், நல்ல பராக்கிரமசாலி, ஞானம் உள்ள மனிதன் தான். அவனுடைய வீட்டுக்கும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நாபோத் என்கிற ஒரு சின்ன ஒரு எளிமையான ஒரு மனிதன், அவனுடைய சுதந்திரமான ஒரு நிலம் இருக்கிறது. அவனுடைய நிலம் இருக்கும்போது சுற்றி அவன் வீடு சுற்றி அவனுடைய நிலம் இருக்கிறது. இந்த நாபோத்துன்னு சொல்லுகிற ஒரே ஒரு ஏழை மனிதன், அவனுடைய மூதாதையர் சம்பாதிக்க விட ஒரு இடம் இருக்குது. இப்போ ராஜா என்ன சொல்கிறான்னு பார்த்தா, இந்த நிலம் மாத்திரம் எனக்கு இடையூறாக இருக்குது, இதை கொடுத்துரு, ஒன்று இதுக்கு வேணால் நான் பல மடங்காக விலை தரேன், அல்ல வேறு இடத்துல பெரிய இன்னும் 2-3 இடத்த தரேன்னு கேட்குறான். அதை ஒத்துக்க மாட்டான். இது எனக்கு அப்பா அம்மா மூதாதையர் சம்பாதிக்கப்பட்ட சொத்து, இதை நான் கொடுக்க மாட்டேன் என்று அவன் வாக்குவாதம் பண்ணுகிறான். உடனே ஒரு பேர் ராஜ தேசத்தை ஆளுகிறான், ஒரு சாதாரண ஒரு குடிமகன், அவன் எழுத்து பேசுகிறான் என்பதனால அவன் வந்து மனம் கசந்து வந்து படுத்து இருக்கிறான். அவனுடைய மனைவி வருகிறாள். ஏன் ராஜா சோகமாக இருக்கிறான் என்று கேட்கிறான். விஷயத்தை சொல்லுகிறான். நாபோத் வச்சுருந்த சின்ன ஒரு திராட்சை தோட்டத்தை கேட்குற கொடுக்க மாட்டான், அதோட 10 மடங்கு தோட்டம் தரங்கிறான், பணம் தரேன்னு சொல்கிறான். அவன் கேட்க மாட்டேங்கிறான் என்று சொல்கிறான். அப்போ நீ போய் ரெஸ்ட் எடு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல மனைவி சொல்கிறான். ஒரு நிருபத்தை எழுதி அந்த நாபோத்துங்கிற அந்த இருக்கிற அந்த ஊருக்கு அனுப்புகிறாள். அவன் என்னான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நாபோத்து வந்து கொன்னுடுங்க, கொன்னுட்டு அந்த இடத்த நம்ம எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அவன் ராஜாவுக்கும் தேவனுக்கும் தூஷணம் சொன்னான், தப்பாக பேசினான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிருபத்தை எழுதி அந்த ஊரில் இருக்கிற மூப்பருக்கு அனுப்புகிறான். அவர் ராஜாவிலிருந்து வருகிறது. அந்த மூப்பர் என்ன பண்ணாங்கன்னா, உடனே சபையை கூட்டி அவனுக்கு விரோதம் 2 பொய் சாட்சி வைக்கிறாங்க. பொய் சாட்சி வைச்சா ராஜாவுக்கும் இறைவனுக்கும் நார்மலாக தவறு செஞ்சால் கொலை செய்யப்படணும் சட்டம். அப்படி இருப்பதனால அப்படி ராஜாவுக்கும் தேவனுக்கும் அவன் துரோகம் செய்தான் என்று சொல்லி என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, அவனை கொன்று போடுக. 7 வாசிப்பான். அப்பொழுது அவன் மனைவியாகிய ஏசபேல் அவனை நோக்கி, நீர் இப்பொழுது இஸ்ரவேலின் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிறவர் அல்லவா? நீ எழுந்து போஜனம் பண்ணி மனமகிழ்ச்சியாயிரும், எஸ்ரேலனாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொன்னாள். அவள் ஆகாபின் பெயரால் நிருபங்களை எழுதி அவன் முத்திரையை அவளுக்கு போட்டு அந்த நிருபங்களை நாபோத்து இருக்கும் பட்டணத்தில் அவனோடு குடியிருக்கிற மூப்பரிடத்துக்கும் பெரியடத்துக்கும் அனுப்பினார். அந்த நிருபங்களில் அவள் எழுதினது என்னவென்றால், நீங்கள் உபவாசம் என்று பிரசித்தப்படுத்தி நாபோத்தை ஜனத்தின் முன் நிறுத்தி தேவனை ராஜாவை தூஷித்தா என்று அவன் மேல் சாட்சி சொல்லுகிற வேலியாளின் மக்களாக 2 பேரை அவனுக்கு எதிராக நிறுத்தி அவனை வெளியே கொண்டு போய் அவன் சாகும்படி அவனை கல்லறிங்கள் என்று எழுதினாள். அவன் பட்டணத்தில் குடியிருக்கிற மூப்பரும் பெரியோருமாகிய அவன் பட்டணத்தின் மனுஷர் ஏசபேல் தங்களுக்கு அனுப்பின நிருபங்களில் எழுதி கட்டளையிட்டு இருந்தபடியே செய்தார்கள். அவர்கள் உபவாசம் என்று பிரசித்தப்படுத்தி நாபோத்தை ஜனத்தின் முன்னே நிறுத்தினார்கள். அந்த ராஜாவோட மனைவி எழுதின நிருபத்தை பார்த்து அந்த ஊரில் இருக்க மூப்பர் என்ன பண்ணாங்க, ராஜா கட்டளை மீற முடியாதே, அவனை பொய் சாட்சி சொல்லி அவனை கொலை செய்து போடுகிறார்கள். 17 வாசிப்போம். கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாகிய அவர், நீ எழுந்து சமாரியாவில் இருக்கிற இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபை சந்திக்கும்படி போ. இதோ அவன் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக்கொள்ள அங்கே போயிருக்கிறான். நீ அவனை பார்த்து, நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையா என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாய்கள் நாபோத்தின் ரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய ரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லியிருந்தார். அங்கே இருக்கிற தீர்க்கதரிசியிட கடவுள் சொல்லுகிறார், நீ ஆபாத் ராஜா கிட்ட போ, அங்கே போய் இப்படியாக நாபோத்தினை கொலை செய்ததும் அவனை ரத்த நாய்கள் நக்கினது போல நீ உன் குடும்பங்கள் அழிக்கப்படும், உன்னுடைய ரத்தங்களும் நாய்கள் நக்கும் என்று தேவன் சொன்னார் என்று சொல்லி என்று பார்க்கிறோம். ஒரு சின்ன திராட்சை தோட்டத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு கொலையை செய்ததினாலே அவனும் அவன் குடும்பமும் கடவுள் பார்வை குற்றமாக காணப்பட்டதினாலே அது அழிக்கப்பட்டு போகும் என்று சொல்லப்பட்டதாக பார்க்கிறோம். ஆனால் இறை சமூகத்தை நாம் ஒருவன் நம்மளை ஏமாற்றலாம், கொள்ளையடிச்சலாம், மனிதன் இருக்கிற அதிகாரத்தை வல்லமையை பயன்படுத்தலாம். ஆனால் மனிதன் நினைக்கலாம் யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டு.
ஏன்னா எல்லாமே கடவுளோட பார்வையில் இருக்குது என்பது மாதிரி நம்ம மறந்துடக்கூடாது. பூமிக்குள்ளே நடக்கிற எந்த ஒரு நிகழ்வும் இதில் என்ன கொஞ்சம் வித்தியாசம், கடவுள் சம்மந்தம் கொஞ்சம் லேட்டாக நடக்கும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் கடவுளை பாருங்கள் யாரும் தப்பிலாம் போக முடியாது. அதனால் இறை மார்க்கத்துக்குள்ளாக தெய்வ சமூகம் என்பது கொஞ்சம் லேட்டாக நடக்கும். ஏன்னா ஒரு நீதி உள்ள தேவன், அநீதியாக ஒரு காரியத்தை செய்ய முடியாது. ஒரு மனிதனை பாவங்களும் அக்கிரமும் நிறைவடையும் போது தான் அவனை தண்டிக்க முடியும். இப்போ மனிதன் அப்படின்னா தன் அதிகாரம் இருந்தால் யாரை வேணாலும் தண்டிக்கலாம், யாராலும் கடவுள் அப்படி செய்ய முடியாது. ஏன்னா கடவுள் நீதி உள்ளவர். அதனால் ஒரு மனிதனுடைய அக்கிரம பாவங்களும் நிறைவடையும் போது தான் தேவன் நம்மளை தண்டிக்க முடியும். அதில் நம்ம எவ்வளோ நம்ம ஏமாத்துறாங்க, நம்மளை திருடுறாங்க, அப்படிலாம் நம்ம தேவனுக்கு தெரியாத நம்ம நினைக்கக்கூடாது. கடவுள் ஒரு நாள் கண்டிப்பாக அது பதில் செய்தே தீர்வார். நம்ம மறந்தாலும் நமக்கு தெரியாமல் இருந்தாலும் தேவனோட பார்வை வந்து ஒருவனும் தப்ப முடியாது. ஆனால் நம்ம தேவனை கனப்படுத்தி தேவனை சார்ந்து நாம் கடந்து போகும்போது நிச்சயமாக ஒரு பதில் ஒரு நாள் உண்டு. காலம் கொஞ்சம் லேட்டாக தர தேவனோட பார்வை வந்து யாரும் என்ன பண்ண முடியாது, தப்ப முடியாது என்பதை நம்ம அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 1 வாசிக்கும். ஈசாக்கு முதிர் வயதானதினால் அவன் கண்கள் இருளடைந்து பார்வையற்று போன போது அவன் தன் மூத்த குமாரனாகிய ஏசாவை அழைத்து, என் மகனே என்றான். அவன் இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், நான் முதிர் வயதானேன், என் மரணம் இன்ன நாளில் என்று அறியேன். ஆகையால் நீ உன் ஆயுதங்களாகிய உன் அம்பரத் துணியும் உன் வில்லையும் எடுத்துக்கொண்டு வனத்துக்கு போய் எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு பிரியமாய் இருக்கிற ருசியுள்ள பதார்த்தங்களாய் சமைத்து நான் புசிக்கவும் நான் மரணமடை முன்னே என் ஆத்மா உன்னை ஆசீர்வதிக்கும் இடத்தில் கொண்டு வா என்றான். ஈசாக்கு தன் குமாரனாக ஏசாவோடு பேசுகையில் ரெபெக்காள் கேட்டுக்கொண்டிருந்தால் ஏசா வேட்டையாடி கொண்டு வரும்படி வனத்துக்கு போனான். அப்பொழுது ரெபெக்காள் தன் குமாரனாக யாக்கோபை நோக்கி, உன் தகப்பன் உன் சகோதரனாக ஏசாவை அழைத்து, நான் புசித்து எனக்கு மரணம் வரும் முன்னே கர்த்தரை முன்னிட்டு உன்னை ஆசீர்வதிக்கும்படி நீ எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து கொண்டு வா என்று சொல்ல கேட்டேன். ஆகையால் என் மகனே, என் சொல்லை கேட்டு நான் உனக்கு கற்பிக்கிறபடி செய். இங்கே பார்க்குறோம் ஈசாக்கு என்கிற ஒரு மனிதனை பார்க்குறோம். பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இறை சமூகத்தில் மனித வயசான காலம் விழுவாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட ஒரு ஆசீர்வாத அனுபவங்களாக இருக்கும். அது வந்து பிள்ளைகளுக்கு வரும் என்பதற்கு அப்படி செய்வாங்க. அதில் வேதத்தில் சில நிலைகள் உண்டு. இந்த ஈசாக்கு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட என்பதனாலே அவனுக்கு வயது போயிடுச்சு, சாகிற நிலையில் இருக்கிறான். அவனுக்கு 2 பிள்ளைகள். அதில் மூத்த மகனை ஏசாவை கூப்பிட்டு, நீ போய் காட்டில் போய் ஒரு மிருகத்தை வேட்டையாடி சமைச்சு எடுத்துடுவா, அதை சாப்பிட்டுட்டு என்ன பண்ண போகிறேன், உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன் என்று சொல்கிறான். அதை தாண்டி ஈசாவுடைய மனைவி கேட்டுக்கொண்டு இருக்கிறாள். உடனே பொதுவாக பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் எல்லாம் தெரியும், மூத்த பிள்ளை அப்பா சார்ந்தான் எப்பயுமே இருப்பாங்க, இளைய பிள்ளை அம்மா சார்ந்தான் இருப்பாங்க. அது ஏதோன்னு தோட்டத்தில் இன்ன வரைக்கும் நடைமுறைப்படுத்துகிற விஷயங்கள். அப்போ இளைய மகனாகிய யாக்கோபு பார்த்தீங்கன்னா தன்னுடைய அம்மா பார்க்குறாள். அப்போ கூப்பிட்டு சொல்லுகிறான், உங்கள் அப்பா அப்படி சொல்லியிருக்கிறாரு, நீ போய் என்ன பண்ண போகிற, மந்தியில் ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு வா, அதை அடித்து சமைச்சு தரேன், நீ போய் அப்பாட்ட கொடுத்துட்டு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறான். உண்மையாக நல்லவன் பயப்படுறான். அப்பாவுக்கு தெரிஞ்சுட்டா என்னை சமைச்சிட்டான்னு நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறான். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அப்பா வயசானவர், கண்ணு தெரியாது, சரியாக காதும் கேட்காது, எப்படியோ ஆசீர்வாதத்தை வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு அந்த கறியை சமைச்சு அவன் கொண்டு போகிறான். 24 வாசிப்போம். நீ என் குமாரனாகிய ஏசாதோனோ என்றான். அவன், நான் தான் என்றான். அப்பொழுது அவன், என் குமாரனே, நீ வேட்டையாடி கொண்டு வந்ததை நான் புசித்து என் ஆத்மா உன்னை ஆசீர்வதிக்கும்படி அதை என் கிட்டே கொண்டு வா என்றான். அவன் அதை கிட்டே கொண்டு போனான். அப்பொழுது அவன் புசித்தான். பிற்பாடு திராட்சரசம் அவனுக்கு கொண்டு வந்து கொடுத்தான். அவன் குடித்தான். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு அவனை நோக்கி, என் மகனே, நீ கிட்ட வந்து என்னை முத்தம் செய் என்றான். அவன் கிட்ட போய் அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய வசனங்களை வாசனை வந்து, இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை போல் இருக்கிறது. தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசையும் தந்தருள்வாராக. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கணவர்கள். உன் சகோதரருக்கு எஜமானாய் இருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்களை சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். யாக்கோபு கொண்டு போன அந்த கறியும் திராட்சை சாப்பிட்டுட்டு தனக்கு உண்டான ஆசீர்வாதத்தை அவன் ஆசீர்வதிக்கிறான் என்று பார்க்கிறோம். ஆசீர்வாதம் பெற்றுட்டான், தன் தாயிடத்தில் போயிட்டான். கொஞ்ச நாள் கழிச்சு ஏசா வரான். உடனே தன்னுடைய அப்பாவை பார்த்து அப்பான்னு கூப்பிடான். என்னப்பான்னு கேட்குறாரு. இதை நான் வேட்டையாடி சமைச்சு எடுத்து வந்திருக்கிறேன், இதை சாப்பிட்டுட்டு என்னை ஆசீர்வதின்னு கேட்கிறான். அப்போ இதுக்கு முன்னாடி வந்தது யாருன்னு கேட்குறான். உடனே புரிஞ்சுக்கிட்டான், தன் தம்பி என்ன பண்ணிட்டாரு, வந்து ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போயிட்டான் என்று அவன் அறிந்து கொள்ள கத்துறான், கதறான். அப்பா ஏதாவது இருந்தேன் ஆசீர்வதி அப்படின்னு சொல்லிட்டு, நான் எல்லாமே உன் தம்பிக்கு ஆசீர்வதிச்சு நம்ம சொல்லுகிறான்.
உடனே என்ன பார்க்குறான் பார்த்தா, இந்த சம்பவத்தை நடந்து எப்படியாவது தன் அண்ணன் தன்னை கொன்று விடுவான் என்று சொல்லி தம்பி தன் ஊரை விட்டு ஓடிடுறான். இப்படிப்பட்ட ஒரு சின்ன ஒரு செழுமை, ஒரு வாக்கு தத்துவத்தை இப்படியா மீறி நடந்து கொள்ளப்படும் போது பார்த்தீங்கன்னா அவன் உயிருக்கு பயந்து என்ன பண்ணுறான்னா தன் மாமன் வீட்டுக்கு ஓடி விடுகிறான் என்று பார்க்கிறோம். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். பின்பு லாபானுடைய குமாரர் எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்றும் உங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகளை யாக்கோபு கேட்டான். லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இராமல் வேறுபட்டு இருக்க கண்டான். கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் இனத்தாரிடத்துக்கு நீ திரும்பி போ, நான் உன்னுடைய கூட இருப்பேன் என்றார். இங்கே பார்க்கிறோம், அவன் நேரம் தன் மாமன் வீட்டுக்கு போகிறான். அங்கே போய் ஒரு பெண்ணுக்காக 7 ஆண்டு ஆடு மேய்க்கிறான். தொடர்ந்து இன்னொரு பெண்ணை திருமணம் செய்வதை இன்னும் ஒரு 7 ஆண்டு ஆடு மேய்க்கிறான். ஏற்ற ஒரு 20 ஆண்டு அங்கே இருக்கிறான். கடவுள் அவனோட கூட இருந்தனால அவனை எல்லாம் ஆசீர்வதிக்கிறான். ஆனால் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய மாமனாகிய லாபான் அவனை ஆசீர்வாதத்தெல்லாம் எடுத்துக்கிறான். ஒன்று இவங்க ஏமாற்றப்பட்டதுனால அங்கே போய் ஏமாற்றப்படுகிறான். அது மாத்திரமில்ல, எந்த ஒரு வழி செம்மை என்று ஓடுகிறவங்களோ அவருடைய முடிவு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மரண போராட்டம், ஒரு பெரிய இழப்பு, ஒரு பெரிய அடைய முடியாமல் நெடுநாள ஒரு போராட்டம் இருக்கிறது. அதான் இறை சமூகம் நம்முடைய வாழ்க்கை நம்ம அறிந்து கொள்ள நிலை பார்த்தீங்கன்னா கடவுள் எதை கொடுக்கிறாரோ அதை சம்மதித்து வாழ்க்கை அனுபவிக்க கற்றுக்கொள்ளப்பட வேண்டும். தேவன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கதை ஞானமாக பயன்படுத்தி கொள்ளப்பட வேண்டும். அப்படி நீங்கள் காணப்படவிட்டால் நம்ம போராட்டம் உலகத்தில் பெரிய அவமானங்கள், நிந்தைகள் எல்லாம் சூழ்ந்துடும். ஆனால் இறைவனுக்கு கொடுக்கப்பட்டதை நாம் அதை அனுபவித்து கொள்ளப்பட வேண்டும். அதுவும் ஞானமாக பயன்படுத்தி கொள்ளப்பட வேண்டும். அப்படி நீங்கள் பயன்படுத்தி கொள்ளப்படவிட்டால் நம்ம வாழ்க்கையில் பயங்கர இழப்பு உண்டாகும், பயங்கர போராட்டம் உண்டாகும், பயங்கர நிர்பந்தம் உண்டாயிடும். ஆனால் தேவனுக்கு கொடுக்கப்பட்ட பொருளை அதுவே போதும் என்று நாம் பயன்படுத்தி சரியாக பின்பற்றி போனால் நிச்சயமாக நம்ம வாழ்க்கை செம்மையாக இருக்கும். அது இல்லாமல் நம்ம வேறு நிலைகளை இங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய இழப்பு உண்டாயிடுது. தொடர்ந்து ஒரு சம்பவத்தை வாசித்து கடன் சொல்லுவோம். மத்திய சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 19 வாசிப்போம். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். 19:16. அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன். தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். அவன் அவரை நோக்கி, எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனை உன் தாயும் கனப்படுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல உன்னிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளே என்றார். இந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளெல்லாம் என் சிறுவயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். அதற்கு இயேசு, நீ பூர்ண சர்க்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடினால் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். இங்கே அருமரட்சகர் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை காலத்தில் ஒரு வாலிபன் வருகிறான். உண்மையாக ஒரு நீதிமான் தான். ஆனால் நீதியை பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து தன்னை பெருமை பாராட்டிக் கொள்வதற்காக போகிறான். அப்போ கேட்குறான், நான் நித்திய ஜீவனை அடைந்து கொள்வதற்கு இயேசு நான் என்ன செய்யப்பட வேண்டும் கேட்கிறான். அதற்கு மோசையினால் கொடுக்கப்பட்ட சில விஷயங்கள் சொல்லுகிறார். பொய் சொல்லாத, தேடாத, விபச்சாரம் பண்ணாத, வேசித்தனம் பண்ணாத என்று சொல்லுகிறான். அதில் அவன் சொல்லுகிறான், நான் சிறு வயது முதற்கொண்டு இதை கை கொண்டிருக்கிறேன். இப்போ இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சொல்லி தான் சொல்லுகிறார், என்னை நல்லவன் என்று சொல்லாத. அவர் தேவகுமாரன் இருந்தாலும் அவர் தன்னை தாழ்த்துக்கிறார். ஏன்னா இப்படி நிலைகளை அறிந்து தான் சொல்கிறார். என்னை போய் நீ நல்லவன் சொல்லாத, கடவுள் ஒருவர் தான் நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுகிறான். அவன் சொல்லுகிறான், நான் சிறு வயது முதற்கொண்டு இதை கை கொண்டிருக்கிறேன், நான் இன்னும் செய்யப்பட வேண்டிய என்ன என்று கேட்கிறான். நீ பூர்ண சர்க்குணர், தேவனுடைய சாயலாக காணப்பட வேண்டும் பாணினா உனக்கு ஆஸ்தி விற்று ஏழைகிட்ட கொடுத்துடுவா அப்படின்னு சொல்கிறான். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்ததுனாலே அவன் மனம் கசந்து அவன் கடந்து போனான் என்று பார்க்கிறோம். அதான் நாம் ஒரு நிறைவு இருப்பது என்பதனாலே மேன்மை பாராட்டி கொள்ளக்கூடாது. நாம் இல்லை என்பதனாலையும் தீமையும் செய்திடக்கூடாது. ஆனால் வாழ்க்கையில் தேவன் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டதை சரியாக பயன்படுத்தி கொள்ளப்பட வேண்டும். அதை நம்ம எல்லாம் இருக்குது என்பதனால தாராளமாக என்ன பண்ணக்கூடாது, தவறுதலமாக பயன்படுத்தின்னு கொள்ளக்கூடாது.
போய் ஒரு காலச்சிக்கும். ஏன்னா வாழ்க்கை என்பது நிரந்தரம் கிடையாது. வாழ்க்கை பள்ளங்களை மேடு சார்ந்து வருகிற வாழ்க்கை. ஆனால் எல்லா விதத்தையும் நாம் தெளிவாக கடந்து போகிறது நல்லது. இல்லாமல் இருப்பதுனாலும் நாம் போய் தப்பு பண்ணிடக்கூடாது. நிறைய இருப்பது என்பதை வாரி அரைச்சிடக்கூடாது. ஆனால் தேவன் கொடுக்கப்பட்ட நிலையை நாம் எந்த அளவுக்கு சரியாக கையாளுகிறோமோ அதுவே நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு முடிவை உண்டாக்கும். அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நாம் கஷ்டப்படுற நிர்பந்தம் உண்டாயிடும், இழப்பு உண்டாயிடும், ஒரு பெரிய போராட்டத்தை சிக்கிக்கொள்வோம். அதாங்க இறைமார்க்கம் சொல்லுகிற மனிதனுக்கு எதெல்லாம் செம்மை என்று தோன்றுகிறதோ அவருடைய முடிவு பார்த்தீங்கன்னா மரணத்தை சார்ந்த விஷயமாக போய்விடும். அதான் வாழ்க்கையில் நமக்கு அப்படி தோற்றுவிக்காமல் தேவன் என்ன எழுதி கொடுத்து நிறைய மனிதர்களை எழுதி கொடுக்க காரணமே நம்மளுடைய வாழ்க்கைக்கு அதெல்லாம் ஒரு முன்மாதிரி தான். யாரெல்லாம் எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி காணப்பட்டார்கள், எப்படி வாழ்ந்து எப்படி மேன்மை அடைந்தார் என்பது எழுதப்பட்ட நிறைய மனிதனுடைய வாழ்க்கையை எழுதி கொடுக்க காரணமே நம்மளுடைய வாழ்க்கைக்கு அது ஒரு முன்மாதிரி தான். நீ இப்படி காணப்பட்டினா இப்படி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வேதத்தில் தேவனால் அருளப்பட்டு இருக்கிற நிறையா வேதவசனங்கள்லாம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கப்பட வேண்டும். நம்முடைய மனம் போகிற போக்கில் போயிடக்கூடாது, நம்ம இஷ்டப்படி செஞ்சிடக்கூடாது. எல்லாத்தையும் நிதானித்து தேவனுடைய வார்த்தை உட்பட்டு செய்யப்படும் போது நம்ம நிச்சயமாக நல்ல ஒரு மேன்மை இருக்கும். இல்லைன்னா வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நம்ம மிகவும் சிக்கிக்கொள்வோம். ஆனால் இறைமார்க்கம் எதிர்பார்க்க வண்ணமாக வேதத்தை அறிந்து ஆராய்ந்து தேவனுடைய ஆலோசனை நடக்கப்படும் போது நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே நேர்ச்சியாக இருக்கும் என்பதை நாம் அறிந்து நீங்கள் கடந்து போக முடியாக தேவன் நாமத்தை கேட்டுக்கொண்டு கருத்து இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.